இன்றைக்கி இந்த வீடியோவில் மணத்தக்காளி தண்ணி சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை வாங்கியிருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பட்டை மிளகாய், சிறு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். நான் தூளாக இருக்குது அதே அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன், தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் வச்சிங்கன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால தான் அரிசி கழுவினா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலையே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா விழுது, தேங்காய், மிளகு, ஜீரகம் சேர்த்து அது எல்லாமே இந்த தண்ணியிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2 எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வதங்கினதை பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வதங்க விட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி கழுவின தண்ணியில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மணத்தக்காளி கீரை எல்லாத்தையுமே அள்ளி வச்சிட்டிங்கனாக்கா நம்மளோட தண்ணி சாறு ரெடி. இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்தோம்னா அந்த தண்ணியிலே எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா கொதிக்க வச்சிடலாம். பெரிய வெங்காயம் போட்டதுனால மட்டும்தான் நான் எண்ணெயில் வதக்கியிருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை ஒரு நட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இப்போ இருக்கிற பனி சீசனுக்கும் வெயில் சீசனுக்கும் அடிக்கடி சாப்பிட வேண்டிய தண்ணி சாறு இது. நம்ம யூடியூப் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.